இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்று. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் ரவா தோசை. இதற்கு தேவையான பொருட்கள்: பவுல்ல 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இது கூட சின்ன சைஸ் வெங்காயம் 1 பொடியா நறுக்குனதையும் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன தக்காளி 1 பொடியா நறுக்குனதை சேர்த்துக்கலாம். 5-6 பீன்ஸ் பொடியா நறுக்குனதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கொடமிளகாவை பாதி அளவு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருந்த சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் கேரட் 1 துருவனதை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் முதல்ல ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவை வெஜிடபிள்ஸோட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் ஃப்ரெஷ்ஷான புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம். நீங்க ஒருவேளை தயிர் உங்க தயிர் புளிப்பா இருந்துச்சுன்னா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கப் போதும், அப்போதான் நமக்கு கரெக்டான பதம் வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ரவையில நிறைய மெக்னீசியம், டயட்ரி ஃபைபர், அயன் சத்து இருக்கு. இதை சாப்பிட்றதால நம்ம இதயம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். டைப் 2 டயபெட்டிஸ் ரெடியூஸ் ஆகும். சுகர் பேஷண்ட்டுக்கு இது ஒரு நல்ல உணவா இருக்கும். ரவையில கொலஸ்ட்ராலே சுத்தமா கிடையாது. ஸோ இது வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இதை ஊற வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாவை எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவு நம்ம மாவு திக்கா இருக்கணும். அப்போதான் நம்ம ஊத்துற தோசை சூப்பரா வரும். இப்போ இதை எடுத்து நம்ம தோசை கல்லுல ஊத்திடலாம். இந்த தோசைய திக்கா தான் செய்யணும். மெலிசா செஞ்சீங்கன்னா வராது. ஏன்னா ரவை மட்டும் தான் நம்ம இதுல சேர்த்திருக்கோம். கூட அரிசி மாவோ இல்ல வேற எதுவுமே பைண்டிங்காக நம்ம சேர்க்கல. இது நல்லா திக்கா ஊத்துனாதான் நமக்கு எடுக்க வரும். இதை மூடி போட்டு ஒரு 3 to 5 நிமிஷம் வேக வச்சு ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, மேல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இதை பொறுமையா திருப்பி போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். ரவை சாஃப்டா இருக்கும். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது பெரியவங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சூப்பரா தயாராயிடுச்சு. இப்போ இதே ரெசிபியை குட்டி பசங்களுக்கு செய்யறதா இருந்தா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது மேல 2 பக்கமும் வெந்த உடனே இந்த மாதிரி மேல 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸோ இல்ல பிஸா சாஸோ, அப்படி இது ரெண்டுமே இல்லைன்னா தக்காளி சட்னியோ இந்த மாதிரி மேல தடவிடுங்க. 1 ஸ்பூன் அளவு இந்த மாதிரி தடவி விட்டுருங்க, எல்லா இடமும் படுற மாதிரி. இப்போ இது மேல கொஞ்சமா சீஸ் துருவிக்கலாம். நான் இன்னைக்கு மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். எந்த சீஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபில நம்ம காய்கறி எல்லாம் நிறைய சேர்த்திருக்கோம். பொதுவா குழந்தைங்க காய்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது மாதிரி மேல சீஸ் எல்லாம் தூவி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமலே அழகா இதை சாப்பிட்டுருவாங்க. உங்க குழந்தைங்களுக்கு விதவிதமா இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு தெரியாமலே அழகா சாப்பிட்டுருவாங்க. இப்போ இதை இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்காக இது மேல நான் கொஞ்சமா ஆரிகானோ தூவிக்கிறேன். உங்ககிட்ட எந்த இட்டாலியன் சீசனிங் இருக்கோ அதை நீங்க தூவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்மளோட சூப்பரான குட்டி பசங்களுக்கான ரவா தோசையும் தயாராயிடுச்சு. இன்னைக்கு நம்ம 2 விதமான ரவா தோசை பார்த்தோம். ஒன்று பெரியவங்களுக்கு, ஒன்று குட்டி பசங்களுக்கு. நீங்க பெரியவங்களுக்கு செய்யறதா இருந்தா
எண்ணெயோ இல்லை சீஸோ எதுவுமே போடாமல் செஞ்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இந்த மாதிரி எந்த சட்னி வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. குட்டி பசங்களுக்கு நம்ம அதிலே சாஸ் ஊற்றிருக்கோம், அதுவே டேஸ்ட்டாக இருக்கும், தொட்டுக்க எதுவும் தேவையில்லை. இந்த சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.